பிரச்சனைக்கு ஒரு ரூட் இருக்கும் என்பது தவறு. அதுக்கு பல ரூட் இருக்கலாம். நம்ம பிரச்சனையை சால்வ் பண்ண முடியலைன்னா பிரச்சனையோட வாழ பழகிக்கொள்வோம். ஆனால் அது தவறு. அப்படி பண்ணாதீர்கள். பிரச்சனைகள் எப்போ நல்லபடியா முடியும் என்று யாராலும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அது எப்படி வேணாலும் மாறலாம். பிரச்சனைகள் ஆயிரக்கணக்கில் வந்தாலும் இதுக்கு சரியான அப்ரோச் இருந்தால் கட்டாயமாக எந்த மாதிரி பிரச்சனைகளை நம்மால் சமாளிக்க முடியும் என்கிற விஷயத்தை நாட் கிரீன் எழுதிய ஸ்டாப் கெஸிங் புக்கிலிருந்து பார்க்க போகிறோம். முதல் பாயிண்ட், பிரச்சனையை கெஸ் பண்ணக்கூடாது. எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் தீர்க்கணும்னா கெஸ் பண்ணக்கூடாது. ஏனெனில் பிரச்சனைகள் வித்தியாசமான டைப்பில் இருக்கும். நம்மளுடைய கெஸ் பண்ணுற தன்மை கடைசியாக ப்ராப்ளத்தை தீர்த்த முறையில் இருக்கும். ஒரு சில நேரத்தில் மட்டுமே அதிர்ஷ்டவசமாக பிரச்சனைகள் சால்வ் ஆகும். ஆனால் அதை மட்டும் நம்ப முடியாது. அது வேலைக்கும் ஆகாது. ரெண்டாவது பாயிண்ட், பிரச்சனை தூரத்திலிருந்து பார்க்காதே, அதாவது மோந்து பார்க்காதே. எந்த பிரச்சனையை உணரணும்னா அந்த இடத்தில் சென்று அதை கண்ணில் பார்த்து அதை உணர முயற்சி பண்ணணும். அதை விட்டுட்டு நாம் தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டே இப்படி சால்வ் பண்ணலாம் அப்படி சால்வ் பண்ணலாம் என்று சொல்லிக் கொண்டே இருக்கக்கூடாது. பிரச்சனைகளை இறங்கி பார்த்தால்தான் அதில் உள்ள 1008 கேள்விகளில் ஒரு கேள்வியாவது அந்த பிரச்சனையை தீர்க்கிற மாதிரி இருக்கும். அந்த கேள்விக்கு பதில் கொடுத்தீர்கள் என்றால் அந்த பிரச்சனையை தீர்க்க உங்களுக்கு ஒரு வழி கிடைத்து விட்டது என்று அர்த்தம்.